நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இப்போ இரண்டாவதா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயம் தான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஆரவாரத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. சீமான் மற்றும் அவருடைய மனைவி கயல்வெளிக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு தான் திருமணமானது. திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சீமான் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. முதல் குழந்தையா பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு அவர் பெரிதும் போற்றி வணங்குற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய பெயரை தான் தன்னுடைய மகனுக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சிருந்தாரு. ஆனா சீமான் அவர்கள் பல்வேறு மேடைகள்ல தனக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. பெரிய பையனா இருக்கிற இவரு சீமான் அவருடைய மனைவி கயல்விழி அவங்களுடைய அக்கா பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. கயல்விழி அவங்களுக்கு அமுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்கா இருக்கு. அவங்களுடைய பையன் தான் இந்த அகில் அவர்கள். இவரை வளர்ப்பு மகனாதான் சீமான் அவர்கள் வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. எந்த இடத்திலையும் பிரிச்சு பேசாம தன்னுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த நிலையில சீமான் மற்றும் கயல்விழி தம்பதிகளுக்கு இப்போ இரண்டாவதா ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அவருடைய தொண்டர்கள் தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆரவாரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.